ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MT50 வெர்ஷன் 2 இதோட வந்து மைலேஜ் டெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். மைலேஜ் டெஸ்டிங் ப்ளஸ் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு வந்து யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் ஆளில் போட்டுவிட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வண்டியை எடுத்துகிட்டு வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். வண்டி ஓட்ட உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா MT50 வெர்ஷன் 2 2023 மாடலு. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து வண்டி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து முக்கியமாக வந்து இது மைலேஜ் என்ன தருது எவ்வளோன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ தான் வந்து வண்டி ஏறி வண்டியில் இருந்த பெட்ரோலெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டேன். இன்னொரு கொஞ்சம் தூரம் போவோம். அங்கே போயிட்டு வண்டியில் இருக்கிற பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சுன்னா உடனே அங்கேருந்து 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றி எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்க்கலாம். அவ்வளோதான், வண்டி பெட்ரோல் இங்கேயே காலியாச்சு. நான் இப்போ தான் வண்டியிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். அதனால தாங்க இங்கே காலியாச்சு. வண்டி அவ்வளோதான், சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஏன்னா இருந்தது ஃபுல்லாக நான் வந்து பிடிச்சிட்டேன். அவ்வளோதான், வண்டியில் இருந்த ஃபுல் பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு. இருந்த பெட்ரோலெல்லாம் நான் வந்து பிடிச்சிட்டேங்க. இப்போ தான் அங்கே தான் நிறுத்தி வண்டியில் இருந்த பெட்ரோலெல்லாம் பிடிச்சிட்டேன் நான். லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுது. இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக சார்ஜ் எடுத்தல, அதனால் போகுது வண்டி. இது முன்னாடி கொஞ்சம் டவுன் இருக்குது. அங்கே வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே வரைக்கும் போயிட்டு அவ்வளோதான். வண்டி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி நின்றுச்சுன்னா அங்கேருந்து பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தெரியுது என்னன்றதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், வண்டியோட பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க. வண்டி போகல, அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, வண்டி வந்து பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி நின்றுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க பெட்ரோல் எடுத்து ஊற்றி எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்க்கலாம். வேணும் செக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். வண்டி அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலை. இது வந்து அங்கேருந்து 1 லிட்டர் வாங்கிட்டு வந்த பெட்ரோல் இதை எடுத்து ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்க்கலாம். 2 நிமிஷங்க. பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஃபுல் பெட்ரோல் ஊற்றியாச்சு. இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ தூரம் போகுது எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிப் பண்ணுவோம், ஜீரோ பண்ணிக்கலாம். 2 நிமிஷம். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8078 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரிப் ஒன்று வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரிப் ஒன்று மட்டும் ரீசெட் பண்ணிக்கலாம். இருங்க, ட்ரிப் ஒன்று வந்து ரீசெட் பண்ணிட்டோம். ட்ரிப் ஒன்று வந்து 0ல் இருக்குது. டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8078 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ட்ரிப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதுதாங்க வண்டி எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வண்டி ஓட்ட உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டியோட மைலேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 அந்த சம்திங் அந்த மாதிரி தருன்ட்டு வந்து கூகுளில் போட்டிருக்கோம். நாம் வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155cc பைக்குங்க. இதோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,70,000 சம்திங் வருது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கலர் ஆப்ஷன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர் வேரியண்ட் இருக்குது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தாங்க. அதுக்கப்புறம் வந்து டூல் சேனல் ABS இருக்குது. இந்த வண்டியோட வெயிட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 kg 145 kg அவ்வளோ சம்திங் வெயிட் இருக்குது. ப்ளஸ் இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட டாப் எண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அப்ராக்சிமேட்லாம் எவ்வளோ போகுன்ட்டு. நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து EMIயில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு EMI போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7,200 7,500 அந்த மாதிரி கட்டுற மாதிரி வரும். அதே நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 அப்புறம் என்னால் கட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து EMI போட சொல்லுவாங்க. 50,000 வந்து டவுன் பேமெண்ட் கட்டிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து EMI போட சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டி அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரே டைம் வந்து நெட் கேஷே கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பெட்டராக இருக்கும். வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.7 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க.
கிட்டத்தட்ட வண்டி பெட்ரோல் ட்ரை ஆன இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டோம். வண்டி வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால ஹேண்ட்லிங் எல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். யாரும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் போட்டு வீடியோ போட்டு ஒரு யூஸும் இல்லை. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கூட இந்த வீடியோவிலேயே நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். வேறு பைக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் டெஸ்டிங் போடணுன்னா கூட சொல்லுங்கள். நான் வந்து வண்டியை வந்து யார்கிட்டயாச்சும் கேட்டாச்சு வாங்கி உங்களுக்கு வந்து மைலேஜ் டெஸ்டிங் போடுறேன். இப்போ வந்து போன வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து போட்டுட்ருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா R15 V3 மைலேஜ் டெஸ்டிங் போடுங்க ப்ரோன்னு கேட்டுருந்தாங்க ஒருத்தர். நானும் வண்டி வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கேன். வண்டி இன்னும் ரெடி ஆகலை. வண்டி ரெடி ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து R15 V3 மைலேஜும் வந்து போட்டுடுறேன். வண்டி வாபிள் ஆகுதுங்க. இங்கே இன்னொரு கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்ட்டு அங்கே ஒரு யூட்டர்ன் போட்டு மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து போனதால எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-45 மைலேஜ் தரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தருதுன்றதை வந்து பார்க்கலாம். வீடியோஸ்க்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. முன்னாடி வந்து யூட்டர்ன் போட்டு அங்கேருந்து வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இங்கேயும் வந்து நான் வந்து யூட்டர்ன் பண்ணி போகிறேன். இங்கே யூட்டர்ன் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக சரியாக போயிடும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கிட்டத்தட்ட போயிடும் வண்டியில் இருக்கிற பெட்ரோல். எக்ஸாக்டாக வந்து ஒரு 40-45 தரும்னு நினைக்கிறேன். வாங்க எவ்வளோ தூரம் போகுது என்னன்றதை வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து வண்டி யூட்டர்ன் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம வந்து வண்டியை வந்து பெட்ரோல் ட்ரைவ் பண்ண இடத்துக்கே கிட்டத்தட்ட இருக்கிற வந்து பெட்ரோல் வந்து போய்டுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு 50 தருதுன்னு சொன்னார். ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ தருதுன்னு தெரில. நான் வந்து இன்றைக்கி வந்து மைலேஜ் செக் பண்ணுறதுல வந்து எனக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து கரெக்டாக ஏன்னா இருக்கிற பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெட்ரோல் வந்து ஊற்றிருக்கிறோங்க. 1 லிட்டரு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்க்கலாம். அவ்வளோதான். நான் வந்து இன்னும் வந்து இப்போ வந்து 24 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இன்னும் ஒரு 30-35 கிலோமீட்டர் பக்கம் ஓடிட்டு அங்கேருந்து வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எந்த ஒரு அடைப்பும் இல்லை, நல்லா தான் போய்ட்டுருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர் தான் தந்துச்சு. அது எதனால் அவ்வளோ அந்த மாதிரி தந்துச்சு என்னன்றது வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35-36 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போய்ட்டுருது. ஆனால் வண்டி வந்து எந்த ஒரு அடைப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா தான் போய்ட்டுருக்குது. இப்போ தான் சொல்லிகிட்டே வந்தேன் வண்டி எதுவுமே அடிக்காமல் போயிட்டுருக்கு நல்லா அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்தில். இப்போ மறுபடியும் கொஞ்சம் வண்டி வந்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்குது. மறுபடியும் எங்கே நிற்கிதோ அங்கே காமிக்கிறாருங்க உங்களுக்கு. லைட்டாக அடிச்சு போகுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கேமராவில். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிற்கிற மாதிரியே நிற்கிது. ஆனால் லைட்டாக கியர் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் கியர் டவுன் பண்ணிவிட்டு ஓட்டினால வந்து மறுபடியும் வண்டி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து கியர் வந்து ஒரு 5th கியர் 6th கியர்லாம் இருக்கும்போது வந்து வண்டி மறுபடியும் ஆஃப் ஆகுது. ஒரு கொஞ்சம் தூரம் போகுது, அதுக்கப்புறம் வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் 40 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 அந்த மாதிரி தருதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க தருது. 40 தந்துருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகுது என்னன்றது வந்து பார்க்கலாம். வண்டி ஃபுல்லாக அடிக்குது, இழுத்து விடுத்து வண்டி ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சுங்க. வண்டி நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணால் வந்து மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி போயிட்டு வண்டியில் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் வந்து ஊற்றுறதுக்கு என்கிட்ட பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். கேனில் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிக்கிட்டு இது காலி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போகிறது மட்டும் பெட்ரோல் வாங்கிக்கலாம். நான் ஒரு 50 ரூபாய்க்கு 50 ரூபாய் பெட்ரோலை வந்து நான் இன்னும் ஊற்றல வண்டிக்கு.
அந்த பெட்ரோலை வாங்கி வந்து அப்படியே பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து ஒரு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் வந்து போகும் வண்டி. அங்கே போய்ட்டு வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த பெட்ரோலை எடுத்து ஊற்றிட்டு அங்கேருந்து வந்து நேராக நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிடலாம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42.1 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 கிலோமீட்டர் வந்து போகும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ மைலேஜ் எக்ஸாக்டாக எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 43.2 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. கடைசி ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ தூரம் போதோ பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் போச்சுன்னா ரவுண்டாக ஒரு 45 ஆச்சு தருங்க. அடிச்சு நிற்கிது. வண்டியில் ஏதாச்சும் டஸ்ட் இருக்கிறதுனால வண்டி அடிக்குதுன்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா 45 தரும். எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியலைங்க. இவ்வளோ வண்டி அடிக்குது. என்ன பாருங்கள், இப்போ வந்து வண்டி நின்றுச்சா. ஒரு கொஞ்சம் நேரம் வண்டி நிறுத்திட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து பார்த்துக்கோங்க வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி ஒரு கொஞ்சம் தூரம் போகும், மறுபடியும் ஆஃப் ஆகிடும். பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ கொஞ்சம் தூரம் போகும், மறுபடியும் ஆஃப் ஆகிடும். பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வண்டி வந்து போகல. கடைசியாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இருங்க ஸ்டார்ட் ஆகுதான்ட்டு. அவ்வளோதாங்க ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கு மேலே செல்ஃப் அடிச்சுட்டே இருந்தாங்களா பேட்டரி ஆகிறதுக்கப்புறமா வீக்காகி செல்ஃப் எடுக்காமல் போயிடும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 45.6 MT50 வெர்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு 45 தருதுங்க. நான் வந்து ஸ்பீட் லிமிட் வந்து எவ்வளோ ப்ரோ மெயின்டைன் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 ஒரு 100 தாங்க மெயின்டைன் பண்ணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு 120 போகும். அவ்வளோதாங்க, மற்றபடிக்கு ஓவர் ஸ்பீடாகவும் போகல. இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா வந்து ஒரு 45 தருது. MT50 நாம் வந்து செக் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 தருதுங்க மைலேஜ். அவ்வளோதான், நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து பெட்ரோல் வந்து வண்டியில் எடுத்து ஊற்றிட்டேன். இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான், இருங்க வண்டி எடுத்து இப்போ ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் உங்களுக்கு பைக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு கீழே வந்து உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர்.